நண்பர்களே, பாருங்க இன்னைக்கு சூப்பரான இதுங்க டிஷ்ஷு எங்கள் வீட்டில். வேறு மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு தான். என்னங்க இது? வெந்தயக்கீரை. என்ன கீரை? வெந்தயக்கீரை. கேமரா அங்கேயே வச்சுக்கணும். வெந்தயக்கீரை. விசில் போகணும். சாப்பாடு விசில் பறக்கும் பாரு. விசில் கொஞ்சம் ஏமாந்தா பறந்து. ஆமாம், சாப்பாடு இப்போதான் இறக்கி வச்சிருக்கிறேன். விசில் பறக்கும் பாரு. விசில்னா அந்த விசில் இருக்கு, இந்த விசில். சாப்பாடு இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷமா ஆனால் தான் இந்த விசில் அடங்கும். இல்லைன்னா தூக்கி விட்டுரும் அப்படியே. என்னங்க இன்னைக்கு டிஷ் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையில் வந்து பருப்பு போடலாமா? கொஞ்சம் சூப்பராக இருக்குமே. கொஞ்சம் கசப்படிச்ச மாதிரி இருக்கும். பருப்பு கொஞ்சம் போடுங்களேன். வெந்தயக்கீரையில் பருப்பு வேண்டாம், நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், நல்லா இருக்குமே. அதுதான் வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கு நல்லா. வெந்தயக்கீரை எங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை. அது பருப்பு குழம்புங்க. பருப்பு குழம்புங்க. ஒரு விசில் விட்டு நிறுத்திருக்கேன். இன்னும் காயெல்லாம் அறுத்து போட்டு பண்ணணுங்க. நல்லா கழுவி, ஏன்னா கொஞ்சம் மருந்துக்கிறதுனால மேலே கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு இந்த பூச்சிக்கொல்லி 2-3 தடவை கழுவிட்டா நல்லது. அதாவது நல்லா வரக்கு உரம் போடுவாங்க, அந்த பூச்சிக்கொல்லி போடுவாங்க. 2 டைம் கழுவி 3ஆவது டைம் வந்து கழுவிட்டா கொஞ்சம் உடலுக்கு வந்து கட்டியாயிடுச்சு. அந்த கழுவிட்டிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி வந்து இப்போ வந்து குளிர் சீசன்னால வந்து மருந்து அடிச்சுட்டே இல்லை குளிர் சீசன்னால கொஞ்சம் மழைன்னு வராது, அதனால வந்து உரம் போடுவாங்க. நாங்க வீட்டுல என்ன வச்சிருக்கோம், இப்பதான் துளியே விட்டுருக்கோம். இப்போ 2-3 வாரம் ஆச்சுங்க. 3 கட்டு 20 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் பேஸ்ட்டுக்கு 2 கட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி 15 ரூபா ஒரு கட்டு. 15 ரூபா ஜோடி 30 ரூபா. சந்தைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஜோடி 15-30 வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஒரு ஜோடி 20 ரூபா. 3 கட்டு வந்து 30 ரூபா நேற்று கொடுத்துருந்தாங்க. அது கூட ஒருத்தர் விலைக்கு பேசி வாங்கிட்டு போயிட்டாரு. சந்தைக்கு போயிருந்தோம். சந்தைக்கு போடுற வீடியோ போடலான்ட்டு தான் அங்கே போய் பொருள் எடுக்கிறதுக்கு அதுக்கு இருக்கு. நிறைய பேர் சந்தைக்கு போய் வீடியோ எடுத்து போடுறாங்களா? பொருள் பார்த்து எடுக்கிறதுக்கு டைம் அதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. சந்தையில கூட்டம் வேற ஒரு பக்கம். கொஞ்சம் பழகணும், நாமளும் கொஞ்சம் பழகணும். போனை எடுத்துட்டு தான் நாங்கள் பையில சாமானம் வாங்குறது பொருள் வாங்குறது பாக்குறதா? சாமான தான் எப்ப பார்த்தா பொருள் வாங்குறது பாக்குறீங்க. அதே அப்படியே வருது. இப்போ நாங்க போறதே லேட் ஆகிட்டு போறோம். நாங்க 4 பக்கம் திரும்பி பார்த்து எந்த பொருள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையானது எது வாங்கலாம். குடமிளகாய் எடுத்து இந்த சூப்பரா செடுங்க பார்க்கலாம். குடமிளகாய், வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 2 பஜ்ஜி போடுறதுக்கு. பஜ்ஜி போடு. இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் கோல்டுக்கு வந்து இந்த குடமிளகாய் போட்டோம்னா, அது போக இன்னொரு மிளகாய் இருந்துச்சு, அது பழுத்துருச்சு பாத்துங்க. இன்னொன்னு இருக்கு பாருங்க. நேற்று சந்தையில பஜ்ஜி போட்டுருந்தாங்க. அப்படியே இந்த காம்பை தொட்டு அப்படியே மாவுல பிசைஞ்சு அப்படியே போட்டு பஜ்ஜி மாவு அப்படியே டபக்குன்னு போட்டு அவன் காரம் வலிக்காத கொஞ்சம் நல்லா இருக்கு. காரம் இனிப்பு இருக்கு, காரம் இருக்கு, துவர்ப்பும் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த புளிப்பு போடுறோமா, உப்பு போடுறோமா, பஜ்ஜி இது போட்டோம்னா ஆஹா குளிருக்கு அதுக்கும் அந்தமா இருக்கு. பாருங்க இது பெருசுங்க. இது பழுத்திருச்சு. வாங்கிட்டு வந்து போன வாரம் வாங்கினதுல 4 காய் 5 காய் வாங்கினேன். 3 காய் பஜ்ஜி போட்டாச்சு. என்ன பண்ணா நறுக்கி போட்டு இது போட்டுடுறாங்க. நான் அப்போ சந்தையில் போட்டால் சென்டரில் மட்டும் ஒரு பீஸ் பண்ணி அப்புறம் அதில் ஒரு முக்கி மாவில் ஒரு முக்கி அப்படியே போட்டோம்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்கு குழம்பு போடுற பாருங்க. இந்த ஹோட்டல்லாம் வாங்கி போய் சாப்பிட்றதுக்கு நாங்களே வந்து இதுக்கு போடுறாங்க, சாப்பாட்டுக்கு இதுக்கு போடுவாங்க. இனிமேல் வந்து 1 லிட்டரு கல்லெண்ணெயாட்டும் வாங்கிட்டு வந்துடும். நல்ல எண்ணெய் இது வாங்கிட்டு வந்துடும். கோல்டு வினராட்டும் வாங்கிட்டு வந்துடும். எண்ணெயுமே மாவும் வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம். அதிகமாக எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது கோல்டு வினர் பாட்டு கொலஸ்ட்ரால் சேராது. ஆமாம், பார்த்துக்கலாம். டைம் கடையில் வந்து அது இது இந்த எகிரி சாப்பிட்றது, இந்த புரோட்டா சாப்பிட்றது, இந்த மாதிரி போட மாதிரி நம்ம போனவா நமக்கு முடியவே முடியல. சோழி முடிச்சு விட்டுருவாங்க. எண்ணெய் வாங்கி 2-3 ட்ரிப்பு போட்டுக்கலாம். பாருங்க இந்த சாறு வரும் பாருங்க, அது நான் அப்படியே குடிப்பேன். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டா மிளகுத்தூள் போடுங்க. கொஞ்சம் கோல்டு கட்டின மாதிரியே இருக்குது இன்னைக்கு. குளிருங்கிறத விறுவிறுப்பு குளிர் கூட 2வது பட்சங்க. குளிருது இந்த விறுவிறுன்னு அந்த காற்றில் ஈரப்பதம் வந்துல, அதில் தான் உள்ள போய் தனிமை சேர்ந்து அதுதான் கோல்டு. தொண்டை கரகரப்பாய் மூக்கில் வந்துச்சுன்னா அவ்வளோ சீன் அவுட்டு தான். அவ்வளோ ஜோலி முடிஞ்சு அவ்வளோதான். என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலுமே சுட தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அந்த கோழையில இழுத்துட்டு வந்துருங்க. என்னதான் பண்ணாலும் கிளைமேட்டுக்கு வந்து
இப்போ சுட தண்ணி கொஞ்சம் குடிக்கிறோம். அந்த சுவாசம் வந்து சுவாசிட்டே இருக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை முறை சுவாசிக்கிறோம். மாசு காற்று மாசு எங்கள் பக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் சீன் அவுட் ஆகுது. இந்த சாறு மிளகு போட்டுக்குது. இப்படி வெந்தயக்கீரை சாப்பிட்டா ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு வெந்தயக்கீரை எப்பவுமே எனக்கு பிடிக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நேற்று பார்க்கவே இல்லை சந்தையில். அந்த பக்கம் அந்த லைனில் போகவே இல்லை. முருங்கைக்காய் ஒரு விசில் பாருங்க எந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த சாறு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டு இந்த சாறு கொஞ்சம் கொடுங்க. நல்லா கொதி போட்டு வேகட்டுங்க, அப்புறம் நாங்கள் போட்டுக்கலாம். நல்லா வீட்டு வேலை ஆரம்பிக்கணுங்க. சரி நண்பர்களே, ரொம்பவுமே ஓட்டக்கூடாது, ஒரு அளவாக தான் ஓட்டணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.